1111 Mega Home Fest November 11 to 21st சேரா ஹோம் ஜங்ஷன் சுந்தராபுரம் கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது, நாங்கள் இருக்கிறோம். நம்ம ஹோமில் இருக்கிறவங்க எல்லாருமே அனாதைகள் கிடையாது. நாங்கள் எடுக்கும் போது அவங்க அனாதைகளாக இருக்கிறாங்க. போலீஸில் மெமோ போடும்போது அனாதைகள், அதிகாரிகள் வரும்போது அனாதைகள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் பேச ஆரம்பித்த பிறகு தான் எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது. தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது, நாங்கள் இருக்கிறோம். பசியில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோடு தான் துவங்கப்பட்டது இந்த பசியில்லா தமிழகம் அமைப்பு. இதோடைய நிறுவனர் நான் தான், முகமது அலி ஜின்னா. என்னை சுருக்கமாக எல்லோரும் தென்காசி என்னுடைய சொந்த ஊருன்றதுனால தென்காசி ஜின்னானே என்னை நிறைய பேர் கூப்பிடுவாங்க. தென்காசியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பசியில்லா தென்காசி அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பரவி பசியில்லா தமிழகம்னு உருவாக்கிட்டு இருக்கு. எங்களுடைய முக்கிய வேலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, சாலையோரமாக இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களும் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களையும் மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது தான் நம்மளுடைய முக்கிய பணிகள். இது ஒரு கடந்த 10 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா, என்னுடைய சொந்த ஊர் தென்காசியில் வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் நாங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். நாளடைவில் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி நிறைய நபர்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா, சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம், சாப்பாடை வாங்குறதுக்கான ஆட்கள் குறைவு. அப்போது பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பாடை கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரியான தொடங்கப்பட்ட அமைப்பு இன்றைக்கி எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பாண்டிங் வந்துச்சு. சாப்பாடு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் டெய்லி அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுவோம். அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நாங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய புரிதல்கள் வந்துச்சு. அதனால தான் தொடர்ந்து இந்த அமைப்பு இன்றைக்கி வர நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நிறைய சமூக அமைப்புகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய NGOக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க. லைக் இரத்த தானம் கொடுக்கறதுக்கு ஒரு சில அமைப்புகள் இருப்பாங்க, மரம் நட்டுறதுக்கு அமைப்புகள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அனாதைகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பணிகள் செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரியான ஆதரவு இல்லாத மக்களை அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்தை சமூக வலைதளங்களில் நிறைய பதிவிட்டோம். அதை பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க நிறைய நபர்கள் எங்கிட்ட வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 2000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கைடன்ஸ் என்னென்னா, ஆதரவு இல்லாமல் யாரும் இருக்கவும் கூடாது, ஆதரவு இல்லாமல் யாரும் இறக்கவும் கூடாது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப எளிமையான காரியம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான். ஏன்னா அவங்க தன்னை மறந்தே இருப்பாங்க. நம்ம அவங்கள பக்கத்துலேயே போக முடியாது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, 10 வருஷம் 15 வருஷம்னு அவங்க குளிக்காமலே இருப்பாங்க, டாய்லெட் போயிட்டு க்ளீன் பண்ணாமல் இருப்பாங்க. நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு வளர்ந்த மாதிரி மோசமான நிலைமையில் இருக்கும். அந்த நகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சாக்கடைகள் இருக்கும், அழுக்குகள் இருக்கும். முடியெல்லாம் பார்த்திங்கன்னா சடமுடி பிடிச்சி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். அவங்க பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அப்போது இந்த மாதிரியான நபர்களை நாங்கள் முதல்ல மீட்டெடுக்கிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நபர்களை நம்மளால் போய் அப்ரோச் பண்ண முடியும். உதாரணமாக அவங்க ஒரு 10 சட்டை போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம பக்கத்தில் போகும்போது நாங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா கையில் க்ளவுஸ்லாம் போட்டுகிட்டு தான் போவோம். அப்போ இந்த க்ளவுஸ் போட்டு போகும்போது என்ன ஆகுனா, நமக்கே யாராவது க்ளவுஸ் போட்டு பக்கத்தில் வந்தாங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா, ஊசி போட போகிறாங்களான்னு. ஸோ எதுவுமே தெரியாத அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ எங்களை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஓடுனாங்கன்னா ஒரு விபத்து நடந்தால் அவங்களுக்கும் ஆபத்து தான், வண்டியில் போகிறவங்களுக்கும் ஆபத்து தான். ஸோ நாங்கள் அவங்கள முதல்ல நல்லா அப்சர்வ் பண்ணுவோம். இவங்க உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, என்ன நிலமையில் இருக்காங்கன்னு ஒரு 1 hour அவங்கள தூரத்துலேருந்தே வாட்ச் பண்ணி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கான உலகம் ஒன்று இருக்கும். லைக் இந்த நோயுடைய பேர் பார்த்திங்கன்னா, அது அறிவியல் பூர்வமாக அப்புறம் சொல்கிறேன், ஸ்கீசோஃபீனியா. இந்த ஸ்கீசோஃபீனியா நோயை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா, இந்த ஒரு சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துக்குள்ளே நாம் முதல்ல போகணும். அப்படின்னா தான் அவங்க நம்மளை நம்புவாங்க. ஒரு அம்மா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன்,
அவங்க போலீஸ்கிட்ட என்ன மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என் பையனை கருணை கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இதுக்கு எங்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, இது ஜனாதிபதி வரைக்கும் போகணும். அப்போ என்ன காரணத்தினால நீங்கள் கருணை கொலைன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, என்னோடய பையனுக்கு வந்து 19 வயசு ஆகுது, அவன் ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், என்னால் அவங்கள பார்க்க முடியலை. அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து வயது தான் 19, ஆனால் குணம் வந்து ஒரு 5 வயசு பையனுக்கான குணம் தான். கடைக்கு போகிறாரு, ஒரு கடையில் போய் மிட்டாய் கேட்பார், மிட்டாய் இல்லை அப்படின்னா கீழே அந்த பாட்டிலெல்லாம் உடச்சி போட்டுருவார். எலெக்ஷன் பூத்துக்குள்ளே போய் எல்லாரையும் ஓட்டு போட முடியாத அளவுக்கு எனக்கு சாக்லேட் கொடுங்கன்னு சொல்லி சண்டை. அப்போ ஊரில் டெய்லி சண்டை போட்டு இருக்கிறதுனால எல்லோரும் ஊர்க்காரங்களெல்லாம் இவங்களை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு டெய்லி புது புது பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ டெய்லி என் பையன் இப்படி அடிபட்டுக்கிட்டே இருக்கிறானே, அப்போ நான் இல்லைன்னா என் பையன் இன்னும் ரொம்ப மோசமாகிடுவானு சொல்லிட்டு அந்த அம்மா முதல்ல தற்கொலை பண்ண போயிருக்காங்க. அப்புறம் நான் இல்லாட்டி இந்த பையன் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுவான், ஊர்க்காரங்க டெய்லி இப்படி அடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு பையனுக்கே 3 தடவை விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தில் அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 3 தடவை விஷம் கொடுத்துமே அவன் சாகலை, அப்போ எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியலை, அப்போ இவனை ஏதாவது பண்ணணும். அப்படிங்கும்போது நாங்கள் அந்த பையனை மீட்டெடுத்து கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து இன்றைக்கி ஒரு 6 வருஷம் ஆச்சு அவனுக்கு. இன்றைக்கி சராசரி ஒரு பையனாக இருந்து இன்றைக்கி ஒரு கூந்தமில்ல வேலைக்கு சேர்த்து அவனுக்கு ஒரு 400 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான். அவங்க அம்மாவும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை அன்றைக்கி அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்ளாமல் போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த பையன் இறந்துமே 5 வருஷம் ஆயிருக்கும், அந்த அம்மா இறந்துமே 5 வருஷம் ஆயிருக்கும். பார்க்குறவங்களெல்லாம் கல்லால் அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இந்த விஷயமெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களாவது தனியார் மருத்துவமனையில் கொடுத்து ஒரு கேர்டேக்கர் வச்சு கூட அவங்கள பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் எந்த விதமான பண வசதிகளும் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா, இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை நம்ம ஒரு யூஸ்லெஸ். இவன் வந்து ஒரு வீட்டில் தேவையில்லாத ஒரு குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டை மாதிரி. இந்த குப்பை தொட்டி இருக்க நமக்கு அசிங்கம் தான் நினச்சி ஒன்று என்ன பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் ஏற்றி விட்டுருவாங்க. இல்லை ஒரு லாரிக்காரங்க வர்றாங்கன்னா லாரிக்காரங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இவனை எங்கேயாவது போய் இறக்கி விட்ரு அப்படின்னாங்கன்னா அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அவங்க அனாதையாக இருந்து அனாதையாக வாழ்ந்து அனாதையாகவே இறந்து போயிடுறாங்க. தாய் தகப்பன் கூட என்னுடைய பிள்ளை வேணான்றோம், பிள்ளை கூட எங்கள் அப்பா அம்மா எனக்கு வேணான்றோம். அப்போ இந்த மாதிரி யாருமே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களை அவர்களுக்கும் ஒரு வாழ்வு இருக்குதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களையும் நம்மளை மாதிரி இயல்பு மனுஷங்களாக மாற்றி இன்றைக்கி நிறையா நபர்களை நம்ம சக மனுஷனாக இன்றைக்கி அந்த வீடியோலாம் என்னால் வெளியே போட முடியாது. ஏன்னா நிறைய பேரை பார்த்திங்கன்னா மீட்டு இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியாது, ஆனால் ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்களை வீட்டில் ஒப்படைச்சும் வேணாங்கிற அளவுக்கு இருக்குன்னா இந்த மனநோயுடைய தீவிரம் தான். இது மாணவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பணிகளை நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கோவிட் டயத்தில் நம்ம நிறையா பணிகள் செஞ்சுருந்தோம். கோவிட் இல்லாமல் இது வரைக்கும் அனாதைகளாக இறந்து போகிறவங்கள 800க்கும் மேற்பட்ட நபர்களை நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சில பேர் வறுமை கோட்டு கீழே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அவங்களை எப்படி கொண்டு போகிறது என்னதுன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கான பொருளாதாரமும் அவங்கள்ட்ட இருக்காது. இந்த மாதிரியான இருக்க நபர் நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா நம்மளுடைய டீமே போயிட்டு எந்த விதமான சார்ஜஸுமே கிடையாது, முழுக்க நம்மளுடைய அறக்கட்டளையிலேருந்து எல்லா செலவுமே பண்ணுவோம். அவங்களுக்கு போயிட்டு அவங்க எந்த மதத்தில் இருக்காங்களோ அந்த மதத்துடைய வழிகாட்டுதலை பின்பற்றி அவங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை முழுக்க நம்மளுடைய பசியில்லா தமிழகத்துடைய செலவுகளை செஞ்சு அவங்களையும் நல்லடக்கம் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 800க்கும் மேற்பட்ட நபர்களை நம்ம நல்லடக்கம் பண்ணியிருக்கிறோம். நார்த் இந்தியா வெஸ்ட் பெங்காலிருந்து ஒருத்தர் இங்கே சென்னையில் வேலைக்காக வந்தவர் இறந்து போயிடுறாரு. அவருடைய பாடியை ஒப்படைக்கிறதுக்காக அங்கேருந்து பாடியை கொண்டு போகணும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கலெக்டரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டரும் ஒரே பேட்ச்மெட். அப்போ அவங்க தமிழ்நாடு அப்படின்னதுமே நேரடியாக கலெக்டர்கிட்ட தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பாடி இங்கேருந்து அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு. உடனே கலெக்டர் எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. நாங்கள் உடனே சென்னை கிளம்பி வந்து ஒரே நாளில் அன்றைக்கி காலையில் ஆரம்பித்து அன்றைக்கி ஈவினிங் வந்து ஃப்ளைட்டு, அந்த வெஸ்ட் பெங்காலுக்கு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டை ஒரே நாளில் நாங்கள் எல்லா ப்ராசஸையுமே பண்ணி முடித்து ஒரு இயல்பாக தான் இந்த வேலையை செஞ்சு முடித்தோம். இதை செஞ்சு முடித்த பிறகுக்கு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது அயோத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்துலையுமே இதே சம்பவம் தான் நடந்திருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அதில் என்னையும் சசிகுமார் ஐயாவுமே கொண்டு போய் அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சசிகுமார் ஐயா வந்து ஒரு நிகழ்ச்சியில் நேரடியாகவே சொல்லியிருந்தாங்க, நாங்களாவது சினிமாவில் வந்து ரீலில் தான் நடிக்கிறோம், நாங்கள் ரீல் ஹீரோவாக தான் இருக்கிறோம், பட் ரியல் ஹீரோவாக இவர்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நிறையா மீட்டிங்கில் சொன்னார். இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எங்களை வந்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு தூண்டும். நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு கூட அவங்களுடைய உறவினர்கள் யாருமே வர்றதில்லை. ஸோ நம்ம என்ன நிலைமையில் நம்ம கஷ்டப்பட்டு அவங்களுடைய உடல்களை கொண்டு போய் ஒப்படைச்சாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு கூட மனிதர்கள் யாருமே தயாராக இல்லை, உறவினர்களோ யாருமோ. இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்க, இறந்ததையே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக என்னென்னா, திருநெல்வேலி நாகர்கோவில் பைபாஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது.
நாங்கள் களத்துக்கு போய் நிற்கிறோம். போய் பார்க்கும்போது நாங்கள் பாடியை தேடிக்கிட்டே இருக்கோம். எங்கேயாவது அங்கே இந்த இடத்துலேருந்து தான் வந்துச்சு, கால்ஸ் வந்தது இங்கே தான், ஆனால் பாடியை காணாமல் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த ஏரியாவில் மணலில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அனாதையாகவே ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நைட்டு நேரத்தில் ஏதோ ஒரு விபத்து அங்கே நடந்துடுது. அந்த வழியாக போன 2000க்கும் மேற்பட்ட வண்டி வந்து அவர் உடம்பை ஏற்றிட்டே போயிருக்கு. அவர் எப்படின்னா ஒரு செதஞ்சிட்டாங்க. அந்த உடலை நாங்கள் எடுக்கும் போது ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த உடல் கிடந்துச்சு. அது எப்படின்னா ரோட்டில் வந்து அது இறந்த ஒரு ஆணா பெண்ணா, கருப்பா வெள்ளையா, குண்டா ஒல்லியா, எந்த அடையாளமே தெரியாது. ஒரு பொசிஷன் மேலே ஏதோ நாய் அடிப்பட்டி கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அப்போ ஒரு கடையில் கரண்டி வாங்கி, டீ கடையில் ஒரு கரண்டி வாங்கி ரோட்டில் இருந்து அப்படியே தொடச்சி தான் நாங்கள் அப்படியே அள்ளுறோம். கடைசி பார்த்திங்கன்னா மொத்தமே இவ்வளோ தான் அவருடைய பாடியே வருது. நாங்கள் திருநெல்வேலி ஜிஹெச்சில் வந்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகிறார். இதை நாங்கள் எதன் அடிப்படையில் இதை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு. சரி, வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு அடையாளம் இருக்குமென்னு சொல்லி அரசு துறமாக மருத்துவர் அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க, காவல்துறை அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்களுடைய உடலே பார்த்திங்கன்னா மொத்தமே இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மனிதனாக பிறந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து நம்ம கூடயே ஒரு சக மனிதனாக இருந்தவன் வாழும் போதே நிறைய கஷ்டப்பட்டு வாழ்ந்ததோடு மட்டும் இல்லாமல் இறந்த பிறகும் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இந்த மாதிரி அனாதைகளாக இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்கக்கூடிய பணிகளில் நம்ம உள்ளே இறங்கணும். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பணிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் இது நிறைய கேசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கால்ஸ் இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸை வந்து சோசியல் மீடியாவில் பார்த்து என் வீட்டில் எங்கள் அண்ணனை காணோம், என் வீட்டில் எங்கள் அப்பா காணோம், எங்கள் வீட்டில் மாமா காணோம்னு சொல்லி நிறையா கால்ஸ். அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி இன்னும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் இந்த ஒரு சின்ன முன்னெடுப்பை முன்னெடுத்திருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணை பயணம். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் தொடர்ந்து 100 நாட்கள் ரோட்லேயே தான் நாங்கள் போவோம். எங்கேயுமே நாங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்தோம், எங்கேயுமே ஸ்டே பண்ணலை. ரோட்லேயே இருந்து ரோட்லேயே சாப்பிட்டு ரோட்லேயே இருந்துருவோம். அவர்களுடைய வழியை புரிஞ்சுக்கிறதுக்காக 100 நாட்கள் தொடர்ந்து போனோம். தென்காசியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வருத வரைக்கும் கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட நபர்களை நம்ம மீட்டெடுத்திருந்தோம். அதில் 4 நபர்களை நம்ம அவங்களுடைய ஃபேமிலியோடு ஒப்படைச்சிருந்தோம். தூத்துக்குடியில் இருந்த நபர், அவருடைய சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா வேலூர் பக்கத்தில் வாணியம்பாடி, அங்கேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவர். சேலத்தில் ஒரு நபரை மீட்டு எடுத்திருந்தோம். அவர் வந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து மிஸ் ஆனார், 12 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய நபர்களை மீட்டு அவங்களுடைய ஃபேமிலியோட ஒப்படைச்சிருந்தோம், காவல்துறையோட அனுமதியோடு ஒப்படைச்சிருந்தோம். ஸோ இந்த 100 நாட்கள் மூலமாக நிறைய நபர்களை எங்களால் மீட்டெடுக்க முடிஞ்சிச்சுன்னா, இன்னும் நம்மளுடைய பயணங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா காணாமல் போன நபர்கள், மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள், இவர்களை நிறைய நபரை மீட்டு அவங்களுடைய ஃபேமிலியில் ஒப்படைக்க முடியும். பெரிய சிரமங்கள்னு பார்த்திங்கன்னா மேன் பவரும் பொருளாதாரம் மட்டும்தான். இது இறைவனுடைய பாதையில் நம்ம போயிட்டுருக்கிறோம். அப்போ ஒரு காலமும் பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுடைய பணிகள் வந்து இதுவரைக்கும் நின்னது கிடையாது. ஏன்னா நாங்கள் மீட்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு ரெஸ்கியூ பண்ணும்போது ஒரு ஆளை மீட்டு எடுத்துட்டோன்னா காலையில் மீட்டு எடுத்துட்டோம், சாயந்தரம் கொண்டு போய் ஹோமில் சேர்த்துட்டோன்னு. பட் எங்களுடைய கால்ஸ் வந்ததுலேருந்து எங்களுடைய இடத்துலேருந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும், அவங்கள எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோன்னா அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு 1 or 2 days ஆயிரும். ஸோ இந்த 2 daysக்கு தேவையான பொருளாதாரங்கள்லாம் எங்களுக்கு நிறைய தேவை இருந்துச்சு. அந்த வகையில் எங்களுடைய பணிகள் எல்லாம் நாங்கள் சோசியல் மீடியாவில் போடுறோம். இந்த உலகம் ரொம்ப அழகானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நைட்டு தூங்கியிருப்போம், ரெஸ்கியூ முடிச்சுட்டு வீடியோ போட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த மீட்டெடுக்கப்பட்ட நபருக்காக என்னுடைய அம்மா பேரில் நான் ஒரு உதவி செய்கிறேன், இவருடைய வாழ்நாள் முழுக்க நாங்களே பார்த்துக்கிறோம், இவரை நான் பொறுப்படுத்துக்கிறேன், இவர் எங்கள் அப்பா சாயல்லே தெரிகிறாரு, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, ஸோ இவருக்கான எல்லா செலவுமே நாங்களே எடுத்துக்கிறோம். இப்படி நிறைய நல்ல உள்ளங்கள் வர்றதுனால தங்கு தடையின்றி எங்களுடைய வேலையை வந்து ரொம்ப சுலபமாக எங்களால் கொண்டு போக முடியுது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா காவல்துறையோட உதவி வேணும். ஏன்னா எந்த லிமிட்டில் நம்ம இருக்கிறாங்களோ அந்த லிமிட், அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் மெமோ கொடுக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்கள மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அரசு மருத்துவர்கள், சைக்காட்ரிக் டாக்டர் இருப்பாங்க, அவங்க தான் அட்மிஷன் போட்டு இவங்க எம்ஆரா எம்ஐயா, மென்டலி ரிட்டையர்டு, மென்டலி இல், அதில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு அரசு மருத்துவர்கள் எல்லாருமே வேணும். அதை தாண்டி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்னு இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் டிசபிலிட்டி ரெவன்யூ ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கணும். அதுபோக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர், எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர் மூலமாக தகவல் தெரிஞ்சதுன்னா இந்த வேலைகள் எல்லாமே இலகுவாகும். ஸோ எல்லா துறைகளும் மனசு வச்சா மட்டும்தான் இந்த ஒரு உயிர் வந்து நமக்கு காப்பாற்றப்படணும். ஒரு உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு இத்தனை துறையுடைய ஒத்துழைப்பும் நமக்கு வேணும். அதாவது நம்ம நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது மீட்டெடுத்த நபர்களை வச்சு பார்க்குறதுக்கு முதல்ல இடம் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் நம்ம தென்காசி மாவட்டம் குடியிருப்பில் வந்து அன்னை ஃபாத்திமா அலி அன்பு இல்லம்னு சொல்லிட்டு ஒரு முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்கோம்.
அங்கே வந்து வச்சு பார்க்கும்போது தான் இது வரைக்கும் நம்ம ரோட்டில் இருந்து பார்க்குறவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேறு. பட் இந்த ஹோமில் இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு ரெகுலரான ஒரு பாண்டிங் வருது. இருக்கக்கூடிய ஒரு பாட்டிகளுக்குமே ஒரு கதைகள் இருக்குது. நான் அதோடைய வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஏங்குறாங்க. அவங்களுக்கு நகை தேவையில்லை, சொத்து பத்து எதுவுமே தேவையில்லை. அவங்க ஏங்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அன்புக்காக மட்டும்தான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஹோமில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க. இப்போ இறந்து போயிட்டாங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. அவங்கள மீட்டு எடுக்கும்போது தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, கலெக்டர் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. அப்போ ரோட்டில் மோசமான நிலைமையில் இருக்கிறத பார்த்ததும் உடனே நமக்கு தகவல் சொல்கிறாங்க. சோசியல் வெல்ஃபேர் மூலமாக தகவல் வருது. அந்த பாட்டி எப்படின்னா கால்லலாம் புழு வச்சு காலில் எலும்பு வரைக்கும் தேஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறோம். தென்காசி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, இந்த அம்மா வந்து சாயந்தரத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்க, இந்த அம்மா வந்து நீங்கள் வீட்டுக்கே கூட்டு போயிருங்க அப்படின்றாங்க. உடனே நாங்களும் நம்ம ஹோமுக்கு கூட்டு வந்துட்டோம். டெய்லி ஒரு நர்ஸை வச்சு அவங்களுக்கு புண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து இயல்பு நிலைக்கு மாற்றி இன்றைக்கி வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு. அந்த பாட்டி எடுத்து ஒரு நாளில் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்ன பாட்டியை ஒரு வருஷமாக நம்ம காப்பாற்றிருந்தோம். நடக்கவே முடியாமல் இருந்த பாட்டி எந்திரிச்சாங்க, நடந்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பாடினாங்க, ஆடினாங்க, ரொம்ப இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சின்ன வயசில் அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது. அதில் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க ஒரு 40 வருஷமாக அவங்க வீட்டுக்கே போகல. அதே தென்காசியில் தான் அவங்க பையனும் இருக்கிறார். தென்காசியில் நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறோம், ஒரு 3 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் நம்ம ஹோம் இருக்குது. அவங்க பையன்கிட்ட எவ்வளவோ முறை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி ஆசை உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. பையனும் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஏன்னா ஒரு வேளை வந்தால் நம்மகிட்ட ஏதோ பணம் கேட்பாங்களோ, இல்லை வந்தால் நம்மகிட்ட அம்மாவை ஒப்படைச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலே வரவே இல்லை. அந்த அம்மா உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக அவங்களுக்கு எந்த சாப்பாடுமே சாப்பிடலை, வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசி பாலும் உள்ளே இறங்கலை, தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வாயிலேருந்து வரும், அவங்களுடைய பையன் பேர். அது என்ன பேருன்னு இல்லை, அந்த பையன் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையனை நான் பார்க்கணுன்ட்டு 1 வருஷமாக உயிரை கையில் பிடிச்சிட்டே இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப வற்புறுத்தி கடைசி அவங்க பையனை கொண்டு வந்துட்டோம். அவங்க அதே ஊர்லேருந்து ஒரு பையனை கொண்டு வந்து அவள் பையன் அழுகுறாரு, அந்த அம்மா அழுகுறாங்க. பையன் இன்றைக்கி காலையில் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அன்றைக்கி நைட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஹோமில் இருக்கிறவங்க எல்லாருமே அனாதைகள் கிடையாது. நாங்கள் எடுக்கும் போது அவங்க அனாதைகளாக இருக்கிறாங்க. போலீஸில் மெமோ போடும்போது அனாதைகள், அதிகாரிகள் வரும்போது அனாதைகள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் பேச ஆரம்பித்த பிறகு தான் எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது. 2 பேர் மட்டும்தான் யாரும் இல்லாதவங்க. ஸோ எல்லாருக்குமே குடும்பம் இருந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு பிணைப்பு இல்லாததுனால ரோட்டுக்கு வந்து அனாதையாக இருந்து அனாதையாக வாழ்ந்து அனாதையாக இறந்துடுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தை மாற்றணுன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்களுடைய அப்பா அம்மாவை பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே வெளியே யாருமே ரோட்டில் அனாதையாக சுற்ற மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு தீர்வு நோக்கி நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் ஓடினாலும் நாங்கள் ஓடி ஒரு 2% நாங்கள் வேலை செஞ்சோன்னா இந்த பக்கம் 200% கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக நாங்கள் மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கணுமேன்ட்டு வா மாணவா அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் போய் 1 கோடி மாணவர்களை சந்தித்து குடும்ப நலம், மனநலம், போதை பழக்கம் இது 3 சம்மந்தமாக அவேர்னஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக நெகட்டிவ் பப்ளிஷ் ஆகுறாங்க நிறைய பேர். அதன் மூலமாக அவர்களுக்கு நிறைய இடங்களில் வாய்ப்பு கிடைக்கிறத தவிர எங்களை மாதிரியான சமூக ஆர்வலர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த புத்தகத்தில் படித்தது இந்த புத்தகத்தில் படித்ததுன்னு எதையுமே சொல்லலை, லைவாக சொல்கிறோம் வித் வீடியோவோட இந்த ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எங்களை மாதிரியான ஆள்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ கிடைக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த சமூகத்தை எங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுகிறவங்களையும் சரி, ஆபாசமாக பேசுகிறவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எங்களை மாதிரியான ஒரு சமூக ஆர்வலர்களுக்கும் எங்களை மாதிரியான சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற பட்சத்தில் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை ஒரு வளமான சமுதாயத்தமாக உருவாக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு யாராவது இருந்தாங்கன்னா இதை செய்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, கவர்மெண்ட்டோடைய டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது. அனாதையாக யாராவது இருந்தாங்க அப்படின்னா மனநலத்துக்கான கவுன்சிலிங்னே ஒரு நம்பர் இருக்காங்க, 14416. இது அரசுடைய நம்பர். இதில் யாருனாலுமே கால் பண்ணி பேசலாம். எனக்கு தற்கொலை எண்ணமாக இருக்குது, நான் என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியலை, இல்லை என் குடும்பத்தில் ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதவங்க 14416 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை சொன்னீங்கன்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல் அரசு மூலமாக கிடைக்கும். அதே பகுதியில் வயசானவங்க யாராவது தர்மம் எடுக்கிறவங்க, எனக்கு ஒரு வாழ வழியே இல்லை, ஏதாவது ஒரு ஹோமில் சேர்த்து விடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, முதியோர் ஹெல்ப்லைன் 14567.
அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா உரிய அதிகாரிகள் சோசியல் வெல்ஃபேர்லேருந்து வந்து அந்த அம்மாவை மீட்டெடுத்தோ அந்த ஐயாவை மீட்டெடுத்தோ உரிய காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த 2 நம்பரையும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது அனாதைகளாக இருக்கிறாங்கன்னா எங்களுடைய பசியில்லா தமிழகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். 8883340888 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்கிற பட்சத்தில் எங்களுடைய வாலண்டியர்ஸ் டீம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருவாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள மீட்டு அவங்கள மறுவாழ்வு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி. 11/11 மெகா ஹோம் ஃபெஸ்ட் நவம்பர் 11 to 21 சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.